நமஸ்காரம். இந்த பெயின், வலி அப்படின்னா என்ன? இந்த பெயின் வலிங்கிறத நம்ம பேசாமல் இருக்க முடியாது. காரணம், நம்ம வாழ்க்கையில் வலி பெயின்கிறது ஒவ்வொரு நாளும் இருக்குது, பல விதத்தில் இருக்குது. இந்த பெயின் அப்படின்னா என்ன? பெயின்கிறது இட் இஸ் அ வார்னிங் சிக்னல் in the system that conveys that something is wrong with the body. அதாவது வலிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அது ஒரு எச்சரிக்கை மணி. எதுக்கு எச்சரிக்கை பண்ணுது? இந்த பாடியில் என்னமோ ப்ராப்ளம் இருக்குது, அது கவனி அப்படிங்குது. ஏன் இந்த பெயின் உருவாகுது? அது தீக்காயமாக இருக்கலாம், இல்லை ஒரு கட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்வெல்லிங்காக இருக்கலாம். அதனால் பெயின் கிரியேட் ஆகுது. So the pain is created when there is a cut in the body, and when there is a fire, or if there is a swelling or any injury. ஸோ இது வரும்போது தான் நமக்கு பெயின் வருது. ஸோ அந்த பெயின் வர்றதால நம்ம இம்மிடியேட்டாக அதை கவனிக்கிறோம். ஸோ the பிரெயின் என்ன பண்ணுதுனாக்கா, நமக்கு சிக்னல் கொடுக்குது, பெயின் சிக்னல் கொடுக்குது. ஒரு கட்டு ஆனோடனே ஒரு வலியை ஏற்படுத்தி ஒரு சிக்னல் கொடுக்குது. So attend to this pain, attend to this cut, attend to this wound, attend to this fire accident. So likewise இந்த பிரெயின் நமக்கு தகவல் சொல்லுது. சரி, இந்த பெயின் எப்படி உருவாகுது? இப்போ நம்ம பாடியில் பார்த்தா நாசிசெப்டார்ஸ் அப்படின்னு பல இடத்துல இருக்கும். அது ரைட். இந்த ஒரு இடத்துல ஒரு கட்டோ இல்லைன்னா ஒரு தீக்காயமோ ஆகும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். ப்ராஸ்டாக்லாண்டின், பிராடிகைனின், ஹிஸ்டமைன், இந்த மாதிரி பல கெமிக்கல்ஸ் அங்கே உருவாகும். ஒரு கட்டு ஆன இடத்துல, ஒரு தீக்காயமான இடத்துல இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உருவாகும். ஸோ தெர் ஆர் கெமிக்கல்ஸ் லைக் ப்ராஸ்டாக்லாண்டின், ஹிஸ்டமைன் அண்ட் பிராடிகைனின். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கெமிக்கல்ஸ் தட் கெட் secreted when there is a cut, when there is a wound, when there is a fire on the body. So these chemicals, what do? They activate the nociceptors. That nociceptors are sending the pain signals, that is electrical signals, to the spinal cord. அதாவது முதுகு தண்டுவடத்துக்கு அந்த பெயின் சிக்னலை அனுப்புது. எது மூலிமா அனுப்புது? நரம்புகள் மூலிமா அனுப்புது. அந்த முதுகு தண்டு வடத்துலேருந்து, ஸ்பைனல் கார்ட்லேருந்து நேராக பிரெயினுக்கு அந்த சிக்னல் போகுது. எந்த சிக்னல் போகுது? பெயின் சிக்னல் போகுது. உடனே பிரெயின் என்ன பண்ணுதுனாக்கா, அந்த பெயினை கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணுறது, அதாவது பெயினுங்கிறது பிரெயினில் கிரியேட் ஆகுதே தவிர நம்ம தோல்லையோ இல்லை நம்ம உடம்புலையோ கிடையாது. அதாவது ஏரியா ஆஃப், அதாவது சைட்டாக, ஐ மீன் அந்த பெயின் சைட்டில் வர்றதில்லை, அந்த இன்ஜுரி ஆன சைட்டில் வர்றதில்லை. பெயின் மூளையில் க்ரியேட் பண்ணுது. ரைட்டு. இதுதான் பெயினுடைய பேசிக். இந்த ஸ்டடி ஆஃப் பெயின் கால்டு ஆல்காலஜி அப்படிம்பாங்க. ரைட்டு. இப்போ இந்த பெயினை எப்படி ரிலீவ் பண்ணலாம்? அதாவது நம்ம நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்றோம். அது பேராசிட்டமாலாக இருக்கலாம், இல்லை ஐபுப்ரோஃபனாக இருக்கலாம், இல்லை டைக்ளோஃபினாக் சோடியமாக இருக்கலாம், இல்லை நாப்ராக்சினாக இருக்கலாம், ட்ரெமடாலாக இருக்கலாம், குளோராக்சிசோனாக இருக்கலாம். எத்தனையோ விதமான பெயின் கில்லர்ஸ் இருக்குது. இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது? இந்த பெயின் கில்லர் இப்போ நம்ம உடம்புல ஒரு கட் ஆகுதுனாக்கா, அந்த கட்டான இடத்த அது க்யூர் பண்ணுறது கிடையாது. ஆனால் நமக்கு பெயின் வராமல் இருக்கிற மாதிரி அந்த சிக்னலை கட் பண்ணுது. ரைட். அதாவது இந்த பெயின் கில்லர்ஸ், அதாவது அனால்ஜெசிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டிபைரட்டிக் அப்படிம்பாங்க. இப்போ ஆன்டிபைரட்டிக்னாக்கா டெம்பரேச்சரை குறைக்கக்கூடிய பேராசிட்டமால். அனால்ஜெசிக் ஐபுப்ரூஃபன் பேராசிட்டமால் காம்பினேஷன். அப்புறம் வெறும் அனால்ஜெசிக். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெயின் கில்லர்ஸ்லாம் என்ன பண்ணுதுனாக்கா, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுது. அதாவது ப்ராஸ்டாக்லாண்டினாக இருக்கலாம், அது ஹிஸ்டமைனாக இருக்கலாம், பிராடிகைனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் செக்ரேஷன் ஆகிறத அந்த ட்ரக்ஸ் ஸ்டாப் பண்ணுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரிக் சிக்னலை அனுப்பக்கூடிய நாசிசெப்டார்ஸையும்
அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா நாசிசெப்டார்ஸ் வந்து எலக்ட்ரிக் சிக்னலை நர்வு மூலயமா அமிச்சாதான் நம்ம பெயினை வந்து உணர முடியும். ஸோ நம்ம பெயின் உணராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மருந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த நாசிசெப்டார்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது, கெமிக்கல் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் மட்டும் கிடையாது, இதில் அரக்கிடோனிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அரக்கிடோனிக் ஆசிட். ஸோ அந்த அரக்கிடோனிக் ஆசிடும் என்ன பண்ணுதுனாக்கா அந்த நாசிசெப்டார்ஸை வந்து அது வந்து ட்ரிகர் பண்ணி எலக்ட்ரிக் சிக்னலை நர்வ்ஸ் மூலியமாக பிரெயினுக்கு அனுப்புது. எது மூலியமாக அனுப்புது? முதுகு தண்டு வடம், அதாவது ஸ்பைனல் கார்டு மூலியமாக அனுப்புது. ஸோ இந்த பெயின் கில்லர்ஸ் வந்து இந்த கெமிக்கல் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணி நாசிசெப்டார்ஸை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு பெயின் உணராமல் இருக்கக்கூடிய வேலைகளை பண்ணுது. அது அதாவது வியாதியை வந்து அது க்யூர் பண்ணுறது கிடையாது, ஆனால் நாம் வந்து பெயின் உணராமல் இருக்கிறதுக்கு அது வழிவகை பண்ணுது. சரி, இந்த பெயின் கில்லரை கண்டினியூஸாக சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப முடியல அப்படின்னா தான் ரொம்ப ரேராக வி கேன் ஹேவ் ஒன் பெயின் கில்லர், ரைட். நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு செல்ஃப் மெடிக்கேஷனும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. நன்றி.